வணக்கம். 2024 டிசம்பர் 17 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கு தென்கிழக்கே 350 கிலோமீட்டர் தொலைவிலையும், மையமாக திரிகோணமலைக்கு கிழக்கே 230 கிலோமீட்டர் தொலைவிலையும், அதாவது முல்லைத்தீவிற்கு கிழக்கு 230 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னைக்கு 550 கிலோமீட்டர். எதுக்கு கிலோமீட்டர் சொல்றோம்னா, இன்னும் தொலைவில் இருக்கிறது, நெருங்கி வரவில்லை. நெருங்கி வந்த பிறகு மழை பிடிப்பை கொடுக்கும் என்பதுதான் இந்த தகவல். தற்பொழுது இரு காற்று இணைவு என்பது கடலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தெற்கு காற்று வெப்ப நீராவியும், கிழக்கு காற்று வடகிழக்கு காற்று குளிர்காற்றும் கடலிலே சந்திப்பை ஏற்படுத்தி கடலிலே கனமழை பிடிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நிகழ்வு நெருங்கி வர தமிழ்நாட்டில் மழை பிடிப்பை தொடக்கும். மழை பொழிவு தொடங்குவதில் தான் தாமதம். கண்டிப்பாக மாலை கடலோர மாவட்டங்களில் மழை பிடிப்பு தொடக்கும். லேசாக மிதமாக தொடங்கினாலும் முன்னிரவிலே கனமழை பிடிப்பை தொடக்கும். நள்ளிரவிலிருந்து இன்றைக்கு 17ஆம் தேதி இரவிலிருந்து கனமழை பிடிப்பு இருக்கும். நாளை மறுநாள் 21ஆம் தேதி வரை இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கரை அருகே படிப்படியாக நெருங்கி வந்து நீடிக்கும். 350 என்பது 250 350 என்று 100 கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கி வந்து பிறகு செயலிழந்து தமிழ்நாட்டின் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும். மாற்றமில்லை. மேலும் அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு காற்று சுழற்சியும் அது இலங்கை அருகே வந்து மீண்டும் ஒரு மழைப்பொழிவை அடுத்த மழைப்பொழிவை காற்று சுழற்சி மழைப்பொழிவை கண்டிப்பாக வரக்கூடிய 24ஆம் தேதி வரை கொடுக்கும். அடுத்தடுத்த நிகழ்வுகளால் 24ஆம் தேதி வரை மழை இருக்கிறது. இப்பொழுது குளிர் இருந்தாலும் குளிரை விளக்கும் அளவிற்கு மழைப்பொழிவு மாலை இரவிலே இருக்கிறது. 21ஆம் தேதி வரை மழை, அதற்கப்புறம் 24ஆம் தேதி வரை மிதமான மழை, அதற்கப்புறம் 2 நாள் இடைவெளி கொடுத்தாலும் மாத இறுதியில் நிகழ்வு இருக்கிறது. மழைப்பொழிவு அதாவது வடகிழக்கு பருவமழை டிசம்பர் 31 வரை இருக்கிறது. விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.